போன வீடியோவில் கை பீஸ் பார்த்தோம். இப்போ ப்ளவுஸோட பின்பகுதி பார்க்கலாம். பின்பகுதிக்கு 1.5 இன்ச்சு இடுப்பு மடிப்புக்கு மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸோட இந்த மார்பு சுற்றளவை கரெக்டாக எடுத்துக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே பின்னால் இழுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பின்பகுதியோட மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் அளவெடுக்க வேண்டாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ப்ளவுஸோட தையல் மார்க் பண்ணதுலேருந்து இந்த ஆம்கோல் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். மேலே 1/4 இன்ச்சு தையல் விட்டுக்கணும். இப்போ கழுத்து பகுதி அளவு இந்த 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுக்கணும். அதுலேருந்து இந்த இடத்த பிடிச்சா அளவு கரெக்டாக வரும். இப்போது இந்த மார்க் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கோம்ல, இந்த டாட் பிடிச்சதுலேருந்து இந்த ஷோல்டருக்கு இந்த மார்க் பண்ணதுலேருந்து உயரத்தை வச்சுக்கணும். இந்த தையல் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். மேலே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போது உயரம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை நேராக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே 2.5 இன்ச்சு அளவு குறிச்சா போதும். அதிலிருந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஒருத்தலுக்கு கூட இருக்கும், குறைய இருக்கும். அதனால் ப்ளவுஸ் எடுத்து ப்ளவுஸோட அளவு குறிச்சிக்கணும். இதில் இப்போ 2 இருக்குது, நான் 3 வைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்படியே நேராக ரவுண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இங்கே கஷ்டமாக இருந்தால் இதுக்கு நேராக ஒரு டாட் வச்சுட்டு இதிலேருந்து இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த 1 இன்ச்சில் அப்படியே சேர்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி இங்கேருந்து 1.5 இன்ச்சு டாட் வச்சுக்கோங்க. அதோடு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ப்ளவுஸோட செகண்ட் பகுதி முடிஞ்சிச்சு. பின் பீஸு அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் அளவு எடுத்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு.